காலத்துல இந்த வாலிப காலத்துல ஒருவேளை இருக்கிற நீ நொந்து போய் இருந்து போதும், இது உலக வாழ்க்கை எனக்கு வெறுத்து போச்சு அப்படின்னு சொன்னா ஆண்டவர் உன்னை ஒரு நாள் கைவிடுவதே இல்லை. அல்லேலூயா. இந்த ஏலியா யாரு? பெரிய தீர்க்கதரிசி. And Elijah was a great prophet. வானத்திலிருந்து அக்னியை கொண்டு வந்தவர். He is the one who brought fire from heaven. நல்ல ஊழியக்காரர். He is a great minister of அது God. சொல்லும்போது சொன்னா கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறதான ஊழிய மனுஷன் மனுஷன் அவர். அல்லேலூயா. And he used to say, I am the servant who is standing before God. ஆனா என்ன இப்ப எங்க இருக்காரு? But now where he is, ஒரு செடி நிழல்ல படுத்துட்டு என்ன சொல்றாரு? போதும். he sat down under a broom tree and said, it is enough. நான் சாக வேண்டும். I need to die. அல்லேலூயா. எப்படி இருக்கும்? How will he feel? எத்தனை பேருக்கு இருக்கு இந்த மாதிரி அனுபவங்கள்? எத்தனை பேருக்கு? How many of you have this kind of experience? உண்மையாலுமே அந்த பாதியில புறங்கள் தான் தெரியும். பிள்ளைகள் சரியில்லை, இல்லை மனைவி சரியில்லை, கணவன் சரியில்லை, ஊழியத்துல பலவித பிரச்சனைகள், போராட்டங்கள், பணக்குறைவுகள் நம்முடைய குடும்பங்கள்ல காணப்படும் போது, சில நெருக்கங்கள் வரும் பொழுது, நமக்கு சில வேளைகள் நம்முடைய இயலாமையை நினைக்கும் பொழுது என்ன பண்ணணும்? யார்கிட்ட போகணும்? சத்தமா சொல்லுங்க, யார்கிட்ட போகணும்? கர்த்தரிடத்தில் போகணும். அல்லேலூயா. When we are getting oppressed, இவன் சொன்னா கர்த்தாவே என்று சொல்லி தான் சொல்றான். அல்லேலூயா. ஏன்னா அவனுடைய கர்த்தருடைய ஊழியக்காரன் அல்லவா, நீயும் கர்த்தருக்காக அழைக்கப்பட்ட பிள்ளை அல்லவா, நீ யார்கிட்ட சொல்லணும்? ஆண்டவர்கிட்ட சொல்ல.